ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமையாள் பழனியப்பன். வெல்கம் டு மை சேனல் நாவல் நோட்டேஷன். இது உமாவின் படித்த கதைகள். இன்றைக்கி என்ன கதையோட உங்ககிட்ட வந்திருக்கேன்னு தெரியுமா? நான்லாம் 90s கிட்ஸுங்க. நான் படிக்கும்போது ஒரு நாடகம் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. என்ன நாடகம்னு தெரிஞ்சுக்கணுமா? கோலங்களுக்கு முன்னாடி வந்த நாடகம். கடைசியில் பார்த்தா அந்த நாடகம் இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் எழுதுனதுன்னு சொல்லிட்டாங்க. விடுவேனா நான் அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி படிச்சிட்டேன். படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த புக்கு அவ்வளவு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டுங்க. என்னடா இது ஓவராக பில்டப் கொடுக்குறாளே அப்படி தானே பார்க்குறீங்க. அப்படி என்ன கதை அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது தாங்க அந்த கதை, கிருஷ்ணதாசி. சரி, இப்போது கதைக்குள்ளே போகலாமா? இந்த கதை 4 வேதங்களையும் படித்து பெரிய அறிவாளியாக இருந்தாலும் 6 பொண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு மகன் பிறந்தா தான் பிறந்த வாழ்க்கையோட பிறவி பலனே அடைஞ்ச மாதிரி நினைக்கிற ஒரு தீட்சிதர். அவருக்கு பிறந்த சுந்தரேசன் இந்த சமுதாயத்தில் இருக்க எல்லாரும் சரிசமம்னு நினைக்கிற ஒரு ஆள். தன் தாய்மாமா மேலே ரொம்ப அன்பாக இருக்க சுந்தரேசன் அந்த தாய்மாமா மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சில விஷயங்களை தைரியமாக முடிவெடுக்க முடியாமல் இந்த குடும்பத்துக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணின ஒருத்தர். அவருக்கும் இந்த பக்கமாக இருக்கிற தேவர்களின் அடியார்கள்னு சொல்கிற தேவதாசி குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை. தேவதாசி குடும்பத்தில் பாட்டி மனோன்மணி வாழ்கிறதுக்கு பணம் மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அவங்க பெற்ற மகளோ ஒழுக்கம் வெளுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஊம்பப்படும் அப்படிங்கிற குரலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறவங்க. அவங்க பெற்ற மீனாட்சி எப்படி இருப்பாங்க? தன் தகப்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது அவங்களோட வாழ்க்கையோட குறிக்கோளாக இருக்குது. தன் தாய்க்கு ஏன் இந்த அவப்பேரு, தன் தகப்பன் யாருன்னு ஏன் அம்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த வாழ்க்கை முழுக்க அப்பாவை தேடுறதுலையே அவங்க காலத்தை அவங்க போக்குறாங்க. இதுதாங்க கதை. ஆனால் நம்ப மாட்டீங்க, இந்த புத்தகத்தில் 5வது அத்தியாயத்திலேயே மீனாட்சிக்கு தன்னோட அப்பா யாருன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன இருக்குது அப்படி தானே கேட்குறீங்க? படித்து பாருங்கள், ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் இருக்கும். இந்த சுந்தரேசன் யார், இந்த மீனாட்சி யாருன்னு தெரியும்போது பயங்கர ஒரு த்ரில் நமக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா கீழே வைக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமான புத்தகங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த புத்தகத்தை படிக்கணும். நீங்களும் இந்த கதையை படிச்சுட்டு உங்களோட ரிவ்யூவை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் காத்துட்ருக்கேன். மீண்டும் அடுத்த கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமையாள் பழனியப்பன். பாய்.